வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு என்ன வித்தியாசம்? வளர்ச்சி அப்படின்னா இங்கிலீஷ்ல growthன்னு சொல்லிடுவோம். முன்னேற்றம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்மளோட லைஃபுக்குள்ள கொண்டு வருவோம். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத ஒன்று வளர்ச்சி. நீ நினைத்தால் மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒன்று முன்னேற்றம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா யார் நினைச்சாலும் உங்க வளர்ச்சி நம்ம மென்ஷன் பண்றது இந்த இடத்துல குவாண்டிட்டி அப்படின்னா வயசுன்னு வச்சுக்கலாம். சிம்பிளா உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா உங்க வயசு ஒரு வருஷமும் கூடிக்கிட்டே போறத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன் நீங்க நினைச்சாலுமே தடுக்க முடியாது. அடுத்த வருஷம் ஆனா ஒரு வயசு கூடிரும். அது growth நார்மலா இருக்கும். பட் டெவலப்மெண்ட் அப்படின்னா முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் நம்ம நினைச்சா மட்டும்தான் வரும். 23 வயசுல நான் வேலைக்கு போகாம இருக்கேனா இருப்பேன். 24 வயசுல அப்பயும் இருப்பேன். 20 வயசுல இருப்பேன்னா இருப்பேன். ஏன்னா நீங்க நினைக்கணும். நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சா நான் 20 வயசுலயே படிக்கும் போதே பார்ட் டைமா வேலைக்கு போவேன். நான் படிச்சு முடிச்ச உடனே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைச்சா நான் காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமா படிக்க ஆரம்பிப்பேன். சோ உங்களுக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த முன்னேற்றத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தான் உங்களை மாத்தணும். வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பெரிய வித்தியாசம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல growth development சொல்லி எக்கனாமிக்ஸ்ல சொல்லிருப்பாங்க. ஒரு துறையில் மட்டும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஈஸியா முடிச்சிடலாம். குவான்டிட்டி அப்படிங்கிறது எண்ணிக்கையில் மற்றும் உயர்வதற்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பண மதிப்பிலும் எண்ணிக்கையில் மற்றும் உயர்ந்தால் அதை வந்து வளர்ச்சின்னு சொல்லுவோம். எண்ணிக்கை பண மதிப்பு மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்ந்து டெவலப் ஆனா அதான் வளர்ந்தா அதுக்கு பேர் டெவலப்மெண்ட். இப்போ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க வயசு கூடுறது மட்டும் டெவலப்மெண்ட் கிடையாது. அதுக்கு பேர் வளர்ச்சி. டெவலப்மெண்ட் அப்படின்னா சொல்லுவோம் இல்லைங்களா, வயசாயிருச்சா மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாமே வளருது. அதனால நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி. ஆனா முன்னேற்றம் அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்க சரௌண்டிங்ல இருந்து நம்ம ஃபேமிலி நம்ம வீட்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு படி மேல கொண்டு போறோம்ல, அதுக்கு பேர் தான் முன்னேற்றம். நம்ம இவ்வளவு நாளா பாடுபட்டு இருக்க விஷயம் வளர்ச்சியா முன்னேற்றமான்னு தெரியாமலே சில பேர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் சொல்ற விஷயம் தெளிவா புரியும். திரும்பவும் சொல்றேன், வளர்ச்சி என்பது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத ஒன்று. அது அடைந்தே தீரும். ஆனால் முன்னேற்றம் என்பது நீ நினைத்தால் மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒன்று. உன்னால் மட்டுமே உன் முன்னேற்றத்தை உருவாக்க முடியும். பட் யாராலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது, நீ மனது வைத்ததுக்கு பின். சரிங்களா? பட் நம்ம மனசு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னேற்றம் நம்ம முன்னாடியே தான் இருக்கும். எப்ப நீங்க மனசு வைக்கிறீங்களோ அப்ப இருந்து growth போக ஆரம்பிக்கும். கண்டினியூஸா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க.